ஹாய் நண்பர் அன்வேஸ். இன்னைக்கு நான் பார்க்க போகிற விஷயம் டீச்சர்ஸ்க்காகட்டும், முக்கியமாக இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் பிஎட் படித்தவங்களுக்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு நிம்மதி தரக்கூடிய ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வழக்கமாக டெல்லி இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் பிஎட் பெற்றவங்களாம் மாவட்ட கல்வி அலுவலர்கள்கிட்ட தனியாக ஒரு மதிப்பீடு சான்று எவால்யூஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு வட்டார கல்வி அலுவலர்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த சான்றிதழ் வாங்குறதுக்காக சம்மந்தப்பட்ட ஆசிரியர்களாம் ரொம்பவே அலைய வேண்டிய நிலைமை இருந்துச்சு. அப்படி அந்த சான்றிதழ் இல்லைன்னா தணிக்கையின் போது ஆடிட் பண்ணுறப்போ அவங்களோட விண்ணப்பங்கள்லாம் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டதுனால ரொம்பவே சிரமப்பட்டாங்க. இப்போ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. அதாவது உயர்கல்வித்துறை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் வழங்கப்படக்கூடிய பிஎட் சான்றிதழ் நம்ம தமிழக பல்கலைக்கழகங்களில் வழங்கப்படக்கூடிய பிஎட் சான்றிதழுக்கு இணையானது தான் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ பள்ளி கல்வித்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திரா காந்தி நேஷ்னல் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் பிஎட் படித்தவங்களாம் இனிமேல் தனியாக மதிப்பீடு சான்று எவாலுவேஷன் சர்டிஃபிகேட் வாங்க தேவையில்லை. ஏற்கனவே உள்ள அரசாணைப்படியே அது செல்லுபடியாகவும் தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ இனிமேல் இந்த சான்றிதழுக்காக யாரும் அலைய தேவையில்லை. இது டீச்சர்ஸ்க்கெலாம் ஒரு ஹாப்பியான நியூஸாக தான் இருக்கும். இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர் அண்ட் வீஸ்.